ஒரு ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க. இது ஏதோ பணத்தை கொடுத்து வாங்கி வைக்கிற ஒரு காரியம் இல்ல. ஆமீன் சொல்லுங்களேன். யூதாஸ் நினைச்சாரு பணத்தினால எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் நினைச்சாரு. அதை முத்தம் கொடுத்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? ஐயோ, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன். இன்னும் ஆண்டு சொல்லிட்டாரு, கேட்டின் மகன் கெட்டு போனே எல்லாமே வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பாருங்க, இந்த உலகம், மாம்சம், இந்த காரியங்களை எல்லாம் சிந்திக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்துக்குரியவங்களையே சிந்திக்கிற நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோமோ, நாளைக்கு காரியம் எப்படி நடக்க போதோ, காலங்கள் எதிர்காலத்துல நம்ம என்ன செய்ய போறோமோ, எப்படி முன்னேற போறோமோ, எப்படி வாழ போறோமோ, எப்படி நம்ம கரை ஏற போறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்து காரியங்களுக்காகவே கவலைப்பட்டு, மாம்சத்துக்காகவே கவலைப்பட்ட ஒரு மனநிலை உடையவர்களாக இருந்தோமானால் அதை இன்றைக்கே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அங்க சொல்றாரு அந்த 6வது வசனத்துல, மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை, இந்த மாம்ச பிரகாரமான மனநிலை இருக்கு பாத்தீங்களா. இப்ப பாருங்க, பிசாசு நம்மளை ரொம்ப அட்டாக் பண்றது எதுலதான், நம்முடைய மனநிலையில தான். மனநிலையில தான் நம்மளை என்ன செய்வான், அட்டாக்கு பண்ணுவான். நம்முடைய மனசை கெடுத்துட்டா, அல்லது நம்முடைய மனசுல ஒரு பாரத்தையோ, நம்முடைய மனசுல ஒரு ஆதங்கத்தையோ, நம்முடைய மனசுல ஒரு கோபத்தையோ அவன் விதைத்து விட்டா, நம்ம உடனே நம்ம சரீரம் என்ன செஞ்சிடும், சோர்ந்து போயிடும். அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு கஷ்டமான காரியத்தை கேட்டோம்னா நம்ம சந்தோஷமா இருப்போமா, சொல்லுங்க. உன்னை இப்படி அவன் பேசிட்டான், இப்படி எல்லாம் கேட்டுட்டான், இப்படி எல்லாம் உன்னை பத்தி சொல்றான் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, என்னை வாழ்த்திருக்காங்க, போட்டுருக்காங்க, போட்டு ஒரு போட்டுட்டோம், தூட்டு ஒரு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிடுறோமா? இல்ல, ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுது, ஒரு செகண்ட்ல அந்த வார்த்தை எங்க போயிருது, உள்ளான மனுஷனுக்குள்ள போயிருது. அவன் சொல்றான், ஏன் நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கேன், என்னையா இப்படி பேசுறான் அப்படின்னு. அப்ப மனநிலையை பாதிக்கிற சத்துருவின் தந்திரத்தை இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க. மைண்ட, நம்முடைய மனசை பாதிக்கிற பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய எண்ணம். பிசாசு நம்மள இந்த மாம்ச பிரகாரமான, உலக பிரகாரமான, லௌகீக மனநிலையிலேயே, அந்த சிந்தையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று அவனுடைய வேலை செஞ்சு கொண்டுட்டே என்ன செய்யறான், இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நினைப்பது ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய மனநிலை, ராஜ்யத்துக்குரிய மனநிலை, அவருக்கு உரிய மனநிலை, அவருக்கு உரிய சிந்தையில இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனம் சொல்லுது, நீங்க மாம்ச பிரகாரப்படி சிந்திச்சீங்கன்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. ஆவிக்குரியவர்களை நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்களா என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. இப்ப வசனம் சொல்லுது, 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. இங்க பாருங்க, மாம்ச சிந்தை மரணம்னா நீங்க மாம்ச பிரகாரமா சிந்திக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றாரு, அழிவுங்கிறாரு. அது என்னது, அழிவு, அது நஷ்டம், அது வேஸ்ட் அப்படிங்கிறாரு, இப்ப ஆவியின் சிந்தை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த சிந்தை, ஆவியானுடைய சிந்தை, ஆண்டவருக்குரிய சிந்தை, அந்த சிந்தை என்னதான், ஜீவனும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவன்னா வாழ்வுன்னு அர்த்தம். வாழ்வு கொடுக்கிறார் இயேசு. என்ன பூமிக்கு எதுக்கு வந்தாரு, வாழ்வு கொடுக்க. அதனாலதான் கிராஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு, சிலுவை அவர் எடுத்துக்கொண்டார். அப்ப சிலுவை எடுத்துக்கொண்டார், அவர் பாடுகளை சகித்தார், பாவத்துக்குரிய கிரயத்தை அவர் சிலுவையிலே செலுத்தினார். செலுத்தி யாருக்கு வாழ்வு கொடுக்க, அவர் சீசர் சொல்றாருன்னா ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம். இந்த மனநிலை தான் ஊழியக்காரங்களுக்கும் இருக்கணும், ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் இருக்கு. நம்மளாம் யாருன்னு நினைக்கணும், வேலைக்காரங்க, நம்மளாம் பணிவிடை செய்யறவங்க, நம்மளாம் ராஜ்யத்தினுடைய புத்திரர், ராஜ்யத்துக்குரிய வேலையை இந்த பூமியில நம்ம செய்கிறவர்கள் என்ற அந்த சிந்தனை இருந்தா தான் அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லயே நம்ம என்ன செய்ய முடியும், பயணிக்க முடியும். அநேக நேரம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தகர்க்க தான் பிசாசு என்ன செய்வான், ரொம்ப தீவிரமா செயல்படுவான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்குமே இந்த பலவீனம், ஊழியர் செஞ்சா கூட இன்னும் சில நேரத்துல பிசாசு அந்த மைண்ட் ரீதியான ஒரு தாக்குதல் என்ன செய்வான்,
அதாவது சோர்வடைய பண்ணணும், ஊழியத்தில் எழும்ப விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி தாக்குதல்ல பிசாசு தொடுக்கிறதா பிசாசுடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. மன ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. மன ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த பிரதரும் சௌந்தரனுடைய அம்மா தான் ஃபர்ஸ்டா தூக்குறாங்க, வேற யாரும் தூக்க மாட்டீங்க. நீங்களும் உங்க மனசு நல்லா இருக்கா? அப்போ உங்க மனசு வந்து கல்லு, நல்ல மனசே கிடையாதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதான் வாசமா வந்து சொல்லுவேன், நீங்களும் கல்லு அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்லுவேன் தெரியுமா? நான் ஒரு இது வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம உள்ள டக்குன்னு சின்ன ஒரு இதுன்னா டக்குன்னு உடஞ்சி கரைஞ்சி ஓடிடும். ஆனா அவங்க தாங்கிட்டு இருப்பாங்க. சில காரியங்கள்லாம் இமயம் மாதிரி இடிச்சு விழுந்திருக்கோம், அதை தாங்கிட்டு என்ன செய்வாங்க இருப்பாங்க. அது ஒரு கிருபை தான். ஆமென் சொல்லுங்களேன். சில காரியங்களை தாங்குகிற அந்த கல்லு நம்ம கல் மனசா கூட நான் சொல்ற கல்லு அதாவது உறுதியா இருக்கிறத குறிச்சு அதாவது பிரச்சனை போராட்டம் வரும்போது இதை பாருங்க. பவுல எருசலேமுக்கு நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், அதை திரும்ப சொல்லுவேன். பவுல எருசலேமுக்கு போகணும்னு ஆவியானவர் சொல்லிட்டாரு. அவர் கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது எல்லாரும் இப்ப ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்காங்கல்ல, எல்லாரும் அவரை முத்தம் செய்து அவரை அணைச்சி சந்தோஷமா உங்களை விட்டு பிரிச்சு போறோமே சொல்லிட்டு வழி அனுப்புறாங்க. பவுல் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் போகணும்னு ஆசை. ஆனா இவங்கெல்லாம் என்னன்னா, இவர் நம்ம கூட என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இவர் நம்ம கூடயே இருக்கணும். எதுக்கு? இன்னும் நம்ம கர்த்தருக்குள்ள பலப்பட தின்னடைய இவர் இருந்தாருன்னா, இங்க பாருங்க, உங்க பக்கத்துல உங்க கூட உங்க மனநிலையை திடப்படுத்துகிற நபர்கள் உங்க கான்டாக்ட்ல இருக்கணும், உங்க கூட இருக்கணும். உங்களுக்காக உறுதியா வைராக்கியமான விசுவாசத்தோடு உள்ளவங்க உங்க கூட, அது விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், உங்களுக்கு பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்ற ஒரு நபர் உங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில பயணிக்கணும். ஏன் முடியாது, இல்ல நடக்காது, இந்த நெகட்டிவாவே எப்பவும் பேசுவாங்க பாருங்க, அது விளங்காது, அது ஒண்ணுக்காகாது, அது மோசமா போகும், இப்படி நெகட்டிவா பேசுவாங்க பாருங்க. ஐயோ வரலையே அப்படின்னு இப்படி நெகட்டிவா பேசுறவங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் கேட்டீங்கன்னா அதை வாங்கி தூக்கி குப்பையில என்ன செஞ்சிடணும், ஓட்டுறணும். நோ இதுக்கு நோ சொல்லிடணும். ஆமாம் சொல்லுங்களேன். எஸ் சொல்ல வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது கூடும் சொல்லுது, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது முடியும் சொல்லுது. ஆனா மனுஷரால் இது கூடாதான், தேவனால் கூடும் சொல்லுது. அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்? அப்ப நம்ம மனநிலைய சில நேரத்துல சில பிரச்சனைகளோ சில காரியங்களோ சில குடும்பமோ சில காரியங்களோ என்ன செய்யும், நம்மள தகர்க்க நினைக்கும். அப்போ இதை மேற்கொள்வதற்காகத்தான் ஒரு அமைதியான வாழ்வு வாழ்வதற்காக, ஜீவனும் சமாதானம் அப்படின்னா என்ன, ஒரு அமைதியான நல்ல வாழ்வு வாழ்வதற்காகத்தான், இந்த மனநிலையை ஜெயிப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.